ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பையனுக்கு தேவையான சர்வைவல் ஸ்கில்லை அவன் எதிலிருந்து கற்றுக்குருவான் அப்படின்னா, மேக்ஸிமம் அவன் பண்ணுற மிஸ்டேக்கில் இருந்து தான் அதிகமாக கற்றுக்குறான் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் சொல்லுது. என்ன தான் நம்ம மோட்டிவேஷனல் வீடியோவில் சொல்கிற மாதிரி உங்களுடைய மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்தவங்களோட மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அதாவது ரியாலிட்டியில் அது நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கலை, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற அளவுக்கு இங்கே யாருமே பிடுங்கி கிடையாது, இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்கும் பொழுதே நம்ம என்னெல்லாம் லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்குறோம், என்ன மிஸ்டேக்ஸை அதிகமான ஆண்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, கரம் நல்லது, அதே மாதிரி மிஸ்டேக் உங்களுடைய லைஃப்க்கு நல்லது. ஸோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரிக்ரெட் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்ன காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்பர் 1, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மித். இது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் பிலீவ் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டியில் சர்வைவல் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நீ கற்றுக்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு வந்து டிமாண்டான சில ஸ்கில்ஸ் இருக்கும், அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா சொசைட்டி உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை அதாவது சேலரியாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ணுற டைமுக்கும் அவங்க வாங்குகிற சேலரிக்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் பார்த்திங்க அப்படின்னா 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான், ஆனால் லெஸ்ஸாக வந்து சில கம்பெனிஸ் வந்து அவனுக்கு பே பண்ணுவான். ஆனால் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் தான் வருவானுங்க, ஆனால் கம்பெனி வந்து அவனுக்கு ஹையாக பே பண்ணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டிமாண்டில் இருக்கிற அந்த ஸ்கில் வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டுமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அதுக்காக நான் போய் ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் இருந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஃபிட்டு கிடையாது, அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோ. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை. சேம் டைம்ஸ் இந்த சொசைட்டிக்கு இந்த டெக்னாலஜிக்கு என்ன ஸ்கில் தேவையோ அது உங்ககிட்ட கம்பல்சரியாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மகிட்ட சொல்லி வைப்பானுங்க, நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போயிடலாம், படிங்க, ஒரு ஆவரேஜாக படிங்க, பட் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். சேம் டைம்ஸ் இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை, நம்ம சர்வே பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் தேவை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இந்த சொசைட்டியில் உன்னால் சர்வே பண்ண முடியாது. முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற இந்த டாக்ஸிக்கான சொசைட்டியில் உன்னால் சர்வேவே பண்ண முடியாது. பி கேர்ஃபுல். நம்பர் 2, நெட்வொர்க்கிங் ஈக்குவல் டு நெட்வொர்க். இன்றைக்கி அதிகமான நபர்கள் உச்சரிக்கிற வார்த்தையாக அதை நான் பார்க்குறேன். யார் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க, உங்களுடைய நெட்வொர்க் உயரும் அப்படின்னா நீங்கள் பொட்டென்ஷியலாக இருக்கும் பொழுதே நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய வெல்த் வந்து அதிகமாகும். ஆனால் உங்கள்கிட்ட எந்த பொட்டென்ஷியலுமே இல்லை, உங்கள்கிட்ட 0 ஸ்கில் இருக்குது, நீங்கள் போய் நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒருத்தரை தேடி போய் பேசுவீங்க, உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, நீங்கள் ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் உங்களை கண்டுக்கிறவே மாட்டார். இதுதான் இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது. ஒரு பொண்ணை தேடி போயிடுவீங்க, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் ஒரு 2 டேஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் 3 அந்த பொண்ணு வந்து நீ வந்து ஒரு லோ வேல்யூ, நீ ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேச மாட்டுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெட்வொர்க்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ பொட்டென்ஷியலான ஒரு ஆளா அப்படிங்கிறத நீ அனலைஸ் பண்ணு. உங்கள்கிட்ட பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பண்ணு. அந்த டைமில் மட்டும்தான் நெட்வொர்க்கிங் ஈக்குவல் டு நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தை ஒர்க் அவுட் ஆகாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி ஒரு மிஸ்டேக்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். நம்பர் 3, ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப் மட்டும்தான் ஹாப்பினஸை கொடுக்கும், அது பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஹாப்பி அப்படிங்கிற சில தாட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருக்குது. கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு சப்ஜெக்ட். அதை நீங்கள் உள்ளே போயிட்டு படிக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் பிலீவ் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய லைஃப் செட்டில் ஆயிரும், அதுக்கப்புறம் நான் ஹாப்பி ஆயிடுவேன், என்னோடய ஒய்ஃபு என்னோடய குழந்தைகள் வந்து என்னை பார்த்துக்குருவாங்க. நிறைய ஆண்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலி செட்டில்டாக இருந்தாங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மேரேஜ் பண்ணினதுக்கப்புறம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலை, இல்லை அந்த பொண்ணோட எக்ஸ்பென்ஸை வந்து இவன் டேக் கேர் பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே போகிறதா ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ்.
உண்மையாகவே நான் மேரேஜுக்குள்ளே போகணும், ஓகே நான் இந்த இடத்துல வந்து ஐ எம் கம்ஃபர்டபுள், ஸோ ஐ கேன் டேக் கேர் மை ஃபேமிலினா நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கே நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. நம்பர் 4, பிஸ்னஸ் ஒன்லி மேக் யூ ரிச். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய சேடான ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாலாம் ஆயிட முடியாது. முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற இந்த காம்படிட்டிவான வேர்ல்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களை ரெட் கார்பரேட் போட்டெல்லாம் வரவே இருக்காது. அதில் நிறைய காம்படிஷன் இருக்கும். உங்களை அழிக்கிறதுக்கு 1000 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு இருப்பான். நீ நிறைய கேபிட்டலில் உள்ளே போடணும், நிறைய உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் சும்மா ஆஃபீஸில் வந்து எவனோ ஒருத்தன் உனக்கு வந்து ஏசி போட்டு வச்சுருப்பான், எவனோ சேர் போட்டு வச்சுருப்பான், அதில் உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் பிஸ்னஸ் இருந்துடாது. அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிஸ்னஸில். ஆனால் அதை நீ வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து கண்டினியூஸாக நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது அடிஷ்னலாக ஒரு ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா மேபி அது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த இடத்துல யாரையும் பயம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. உண்மையாகவே நீ பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னா உங்கள்கிட்ட மினிமம் ஒரு 2 இயர் 3 இயர்க்கான சேவிங்ஸ் இருக்கணும். அதாவது நீ வாங்குகிற சேலரி வந்து ஒரு 2 இயர் 3 இயர் வந்து உன்னை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சேலரி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டேக் ரிஸ்க், எல்ஸ் டோன்ட் டூ இட். நம்பர் 5, இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுனா தான் ஹாப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதை, பெண்கள், அதை தாண்டி நிறைய விஷயங்கள். பட் அதெல்லாமே ஒரு ரியலான ஹாப்பினஸை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய கேள்வி. நிறைய பேர் இன்பத்துக்காகலாம் இந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அடிக்ஷனாக மாறி கடைசியில் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் லைஃபை தொலைச்சவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ நிறைய ஆண்கள் கெத்து அப்படின்னு சில பேடான விஷயங்கள், சில தவறுகளை பண்ணும் பொழுது அது உங்களுடைய லைஃபையே அழிச்சிரும். ஸோ அதில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். ஆனால் நிறைய ஆண்களுக்கு இது ரியலைஸ் ஆகிறதே கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறம் என்னால் வெளியே வர முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் தயக்கமும் அதை தாண்டி ஒரு தவிப்பு மட்டும்தான் நிறைய இளைஞர்கள்கிட்ட இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது அப்படிங்கிறது கெத்தான ஒரு மொமெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. நீ வந்து செட்டில் ஆகாமல் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுற அப்படின்னா நாளைக்கு செட்டிலான ஒரு பையனாக அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு மயிரே போச்சுன்னு போயிட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப், அதாவது தெருநாயை விட ரொம்ப மோசமாக நீ வந்து போராட வேண்டியிருக்கும். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். ஏன் அப்படின்னா நீ எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது மிஸ்டேக்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஃபஸ்ட்டு நீ என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அப்படிங்கிறதுல நீ தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம். நிறைய வீடியோஸை கன்சம்ஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் மை வீடியோஸ் ஆல்சோ. என்னடா இப்படி நான் சொல்கிறேன்னு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா ஓகே இதை பண்ணுறதுக்கு இதான்ப்பா கரெக்டான ரூட்டு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அந்த ரூட்டை பிடிச்சிட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் பின்னாடி சுற்றி உன்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. ரெண்டாவது உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணு. இதுதான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பான ஹேபிட்ஸில் எப்பயுமே இன்க்ளூட் ஆகாதீங்க. அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா உன்னுடைய லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு மாங்க் மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது, அவங்களால சர்வே பண்ண முடியும். ஒன்றால் இந்த சர்வே பண்ண முடியாது இங்கே இருக்க இந்த டாக்ஸிக்கான சொசைட்டியில். ஸோ சில சமயங்களில் நீ கெட்டவனாகவும் இந்த சொசைட்டிக்கு தெரியப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சில பேர் உன்னை வந்து டச் பண்ண மாட்டான். ஸோ நீ ரொம்ப மாங்காவோ இல்லை ரொம்ப வந்து இந்த லைஃபே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி பேசுகிற அப்படின்னா நீ ஒரு நல்ல டாக்டரை தான் பார்க்கணுமே தவிர இந்த சொசைட்டியில் உன்னால் சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ ஒரு காமன் மேனாக இரு, உன்னோட ஹாப்பினஸை பாரு. அதை தாண்டி உன்னால் அவனுக்காவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணு, இல்லை அப்படின்னா பண்ணவே பண்ணாத. தேவையில்லாமல் உனக்கு உன்னோடைய லைஃப்பை உன்னால் ஹாப்பியாக செல்ஃபிஷாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணு. சும்மா இந்த சொந்தக்காரன் அடுத்தவனை ப்ளேம் பண்ணுறது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது உன்னோட லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணு. ஆமாம் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், அது நடக்கலை, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசி. அதை விட்டுட்டு நான் மிஸ்டேக்ஸ் வந்து அடுத்தவங்களோட லைஃப்லேருந்து லேர்ன் பண்ணுவேன். இங்கே இருக்கிற எல்லாருமே களவாணி பயிலுக்கு தான். நீ அடுத்தவங்க கூட சேர்ந்தேனாவே உன்னை முடிச்சு விட்றது தான் ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ உன்னோட லைஃப்பில் என்ன மிஸ்டேக் நடக்குதோ அதுலேருந்து என்ன கற்றுக்கிற முடியுமோ அதை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுலேருந்து உன்னால் கற்றுக்கிற முடியலை அப்படின்னா மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணுவேன், அதே செருப்படி விழும், மறுபடியும் நீ கற்றுக்கிற வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா லைஃப் வந்து எவ்ரிடே டீச் சம்திங். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரியான டாப்பிக்கில் ஒரு வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா யூ கேன் மேக் இட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.